திரிசா தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத நடிகை, சொன்னதை விடவும் சிறப்பா நடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் விடாமுயற்சி படத்தோட டைரக்டரான மகிழ் திருமேனி பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, மகிழ் திருமேனி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். கடந்த 22 ஆண்டுகளா சினிமாவில் பயணிச்சு இன்னமும் முன்னணி நடிகைகள் ஒருவரா இருக்கவங்க தான் திரிசா. இவங்களோட நடிப்புல அடுத்த திரைக்கு வர காத்திருக்க திரைப்படம் தான் விடாமுயற்சி. ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித்குமாரோட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கி இருக்காரு. இந்த படமானது பொங்கலுக்கே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்துச்சு. ஆனா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி வெளியாகி இருக்கு. இப்ப இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள்லாம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித்குமார் அவர்களுடைய திரைப்படம் வெளியாகிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அஜித் ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த ஆண்டு அஜித் ரசிகர்களுக்கு டபுள் தமாக்கா அப்படின்னு சொல்லலாம், இல்ல ட்ரிபிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 முக்கியமான திரைப்படங்கள் இந்த ஆண்டே வெளியாகி இருக்கு. ஒன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு குட் பேட் அக்லி. இதே சமயத்துல சமீபத்தில் அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதையுமே கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் விடாமுயற்சி படத்தை பத்தி ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட டைரக்டரான இயக்குனர் மகிழ் திருமேனி. அப்பதான் திரிசாவை பத்தியுமே சுவாரஸ்யமான விஷயத்தை பேசியிருக்காரு. மகிழ் திருமேனி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, she is professional. எந்த பிரச்சனையும் பண்ணாத ஒரு நடிகை, ஒரு ஆர்டிஸ்டா அது ஒரு சேலஞ்சிங் ரோலாவே பார்த்தாங்க. இந்த படத்தோட முழுமை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவங்க என் படத்தை நிறையவே பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னோட படத்தில் நடிச்சது. அவங்களோட கதாபாத்திரம் படத்துல என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு தனி ஒரு சென்சிபிலிட்டியை உருவாக்குனாங்க. இந்த படத்துல மிகச்சிறப்பா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மகிழ் திருமேனி அவர்கள் பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காங்க நடிகை திரிசாவை. சரி, ஓகே, நீங்களும் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விடாமுயற்சி திரைப்படத்துக்காக நீங்க எந்த அளவுக்கு காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.